ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 32. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், இங்க பாருங்க, கவனிச்சு பாருங்க, சொந்த பையன் ஒபீடியன்ட் சைல்டு வேற. எது ஒரு மிராக்கிள் பண்ணனாலும் ஜீசஸ் பிதாவானவர்கிட்ட கேட்பார். மிராக்கிள் பண்றதுக்கு, நம்ம பாவம் பண்றதுக்கு கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க ஆண்டவரே, கொஞ்சம் பலவீனமான பாத்திரம், மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு பெர்மிஷன் வாங்குற மனுஷருக்கு மத்தியில இந்த குஷ்டரோகியை நான் இன்றைக்கு குணமாக்கலாமா வேண்டாமா? பிதாவானவர் எஸ்னா டச். எப்படி? குருடனை இன்றைக்கு சொஸ்தமாக்கலாமா வேண்டாமா? எஸ், டச். புரியுதுங்களா? சொந்த குமாரன், ஒரே குமாரன், ஒன் அண்ட் ஒன்லி பிகாட்டன், triune God. புரியுதுங்களா? they move along with each other. புரியுதுங்களா? they cannot be separated, but Father allowed one of the Trinity to be separated. புரியுதுங்களா? எவ்வளவு கஷ்டம்னு யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கஷ்டம்னு யோசிச்சு பாருங்க. So God the Father who did not spare his own son, யோசிச்சு பாருங்க, ஸ்பேர் பண்ணிருக்கலாம். பையனே கேட்கிறாரு, இது உமக்கு ஆண்டவரே உமக்கு சித்தமானால் மாத்திரம் என்னை அலோவ் பண்ணுங்கப்பா, இல்லைன்னா அது விலகட்டும்னு கேட்கிறாரு. யாரு? காட் த சன், ட்ரையூன் காட், காட் த சன் கேட்கிறாரு. பிகாஸ் he knew the full force of sin. தெரிஞ்சுக்கோங்க, full force of full weight of sin and penalty and judgment from holy God. தெரிஞ்சுக்கோங்க, holy God. அந்த வெயிட் எவ்வளவு பயங்கரமான வெயிட் அப்படிங்கறத தெரிஞ்சுதான் குமாரனாகிய கிறிஸ்து கேட்கிறாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு விலக கூடுமானால் விலகட்டும். புரியுதுங்களா? இது இயேசுவோட வாயிலிருந்து சாதாரணமா வருமா? எல்லாத்துக்கும் ரெடின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு குமாரனாகிய கிறிஸ்து. இந்த ஒரு விஷயத்துல கேட்கிறாரு, கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. எப்படி? Father, if this cup can depart from me, let it depart. அப்படியே ரத்தம் சொட்டுகிறது, வேர்வை, blood sweating நடுவுல அவர் கேட்கிறார். The whole heaven which always rejoices, இல்லைங்களா? இப்ப என்ன நடந்துட்டு இருக்குதுங்க? கவலைப்பட்டு கொண்டு உட்கார்ந்து இருக்கிறாங்களா ஹெவன்ல? ஆனா அந்த கெத்செமனே ஜெபத்துல எல்லாரும் they were crying. என்ன பொறுத்தவரைக்கும் angels also cried, 24 elders cried. கரெக்ட்டுங்களா? சேராபீம் கேருபீம்கள் அழுகின்றன. They were not supposed to cry, they were supposed to glorify God and celebrate God, but they were crying. And the angel of the Lord came into Gethsemane, supporting, strengthening God the Son in flesh. யோசிச்சு பாருங்க. ஹalleluya, ஹalleluya. ஒரு மனுஷன் ஒரு உண்மையான ஊழியத்தை பண்ணணும்னா இந்த உலகத்துல காணக்கூடாத சக்திகள், காணக்கூடிய மனிதர்கள் நம்மை துன்புறுத்துவார்கள். ஆனா God supplies his strength. கரெக்ட்டுங்களா? God supplies his supernatural strength. எலியா நொறுங்கி போனா, என்ன வார்ஃபேர், ஒன் மேன் ஆர்மி. அவரு ஒரே ஆளை அக்னி இறக்குனார், அது கிண்டல் அடிச்சுக்கிட்டே இறக்குனார். ஆனா அடுத்த நாள் சூறை செடியில போய் அழுத, நான் சாகட்டும். இந்த நன்றி கட்ட மனுஷர்கள் ஒருத்த கூட நிக்க மாட்டேங்கிறான் எனக்காக. நான் ஒரே ஆளா இவ்வளவு கொடுமையான விட்ச்கிராஃப்ட் பீப்புளை கொண்டு போட்டிருக்கிறேன். விட்ச்கிராஃப்ட், சூனியம் பண்றவங்களையும் குழந்தைகளை பலி செலுத்துகிறவர்களையும் நான் ஒரே ஆளா கொண்டு போட்டிருக்கேன். ஒரே ஆளாக வானத்திலிருந்து அக்னி இறக்கி என் தெய்வம் யார் என்பதை நிரூபிச்சிருக்கேன். ஆனா ஒருத்தனை என் கூட நிக்க மாட்டேங்கிறான். எனக்கு விரோதமாக யெசபேலின் ஆவி எழுப்பி நிற்கிறது. அப்ப புரியுதுங்களா? பவர் அத்தாரிட்டியில் இருக்கிறவர்களும் அமானுஷ்ய சக்தி படைத்த அந்த யெசபேல், அமானுஷ்ய, they were not just queen princess மட்டும் கிடையாது, அமானுஷ்யங்கள் அவர்களிடத்தில் இருந்தது. Palace was filled with witches and wizards. Please understand. அவர்கள் எல்லாம் எழுப்பி ஒரு மனுஷனை முடிச்சு கட்டணுங்கிறாங்க.
ஸோ சோர்வுகள் யாருக்கும் வரக்கூடும், கரெக்டுங்களா? சோர்வுகள் பரிசுத்தவான்களுக்கும் வரும். இந்த அருமையான தியானம், அந்த கள்ளன், அந்த திருடன் சஃபரிங் கிரைஸ்ட பார்த்து ரட்சிக்கப்படுறான். ஹீலிங் கிரைஸ்ட் இல்ல, டைனமிக் பவர்ஃபுல் கிரைஸ்ட் இல்ல. ஒரு மனுஷன் பாடுபடும் பொழுது அவனுடைய முகத்தை பார்த்து ரட்சிக்கப்படணும். கரெக்டா இல்லைங்களா? நம்முடைய பாடுகளை பார்த்து ஒரு இந்து ரட்சிக்கப்படணும். இந்த நம்ம பாடுகளுக்கு மத்தியில நம்ம முகத்தை பார்த்து ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டான்னா நீங்கள் நீதிபரர், நீங்கள் நீதிமான்கள். நீங்கள் சந்தோஷமா செலிப்ரேட் பண்றத பார்த்து ஒருத்தர் ரட்சிக்கப்படுறானோ இல்லையோ, உங்கள் கண்ணீர் கூட பரிசுத்தமான கண்ணீர் அப்படிங்கிறத பார்த்து ரட்சிக்க. அதான் கல்வனுடைய ரட்சிப்பு. அவன் இமிடியட்லி பேரடைஸ். ஏன்னா அவனுக்கு ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் எல்லாம் சொல்லப்படல, சஃபரிங் காஸ்பல் தான். புரிஞ்சுக்கோங்க, சஃபரிங் காஸ்பல்ல பார்த்து ரட்சிக்கப்பட்டவன் அவனுக்கு பரதீசி காத்துட்டு இருக்கு. ப்ராஸ்பரிட்டி காஸ்பலுக்கு கிடையாது. ரோம போர்ச்சேவகன் வந்து குத்துனவன், கொலை பண்ணவன், கொலைகார பையன், இவர் நீதிபரர். ஹல்லேலூயா. பிதாவால் கைவிடப்படுகிறவன் நீதிபரரா? யோசிச்சு பாருங்க. அவரே சொல்றாரு, பிதாவே என்னை கைவிட்டீங்களே அப்படிங்கிறார். அவர் சொல்ற கைவிடப்படுதல் வந்து நீங்களும் நானும் நினைச்சிட்டு இருக்கிற கைவிடப்படுதல் இல்ல. எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு தன்னை அர்ப்பணிக்கிற பலி ஆடு, மகாபலி. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகாபலி ஆக இயேசு வந்தார். ஆமென். ஒரு சஃபரிங் சேவியர். கிறிஸ்துமஸ் கொண்டாடுறமோ இல்லையோ பிரியமானவர்களே, குட் ஃப்ரைடேவை நினைவு கூறணும். பைபிள் சொல்லுது, குட் ஃப்ரைடேவை நம்ம அடிக்கடி நினைவு கூறணும். ஹோலி கம்யூனியன் is nothing but going to the altar. The table of the Lord is the cross of Calvary. Not just a table, this is not a altar. Cross of Calvary. உண்மையான அப்பம், ஜீவ அப்பம் இயேசு. ஆமென், ஹல்லேலூயா. நீங்களும் நானும் பிறந்த இடம் சிலுவை. ஆமென், ஹல்லேலூயா. நான் கோயம்புத்தூர்ல பிறந்தேன், நீங்க திருநெல்வேலியில, சென்னையில, மதுரையில பிறந்திருக்கலாம். ஆனா ஆவியில நீங்களும் நானும் பிறந்த இடம் யோவான் 1:13. நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள். எங்க பிறந்தோம்? கொல்கொதா மலையில. ஆமென், ஹல்லேலூயா. கொல்கொதா மலையில பிறந்த ஒரே காரணத்தினாலதான் நான் அந்த பரிசுத்த பர்வதத்துக்கு ஒரு நாள் போக போறேன். ஆமென், ஹல்லேலூயா. எந்த பர்வதம்? பிதாவானவர் வசிக்கிற பர்வதம். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஆமென், ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் தர இயேசு வல்லமை படைத்தவராக, பிதாவானவர் வல்லமை படைத்தவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ப்ளீட் ஆகும் பொழுது, அவமானப்படும் பொழுது பிதாவானவர் எப்படி நொறுங்கி போயிருப்பார்? சஃபரிங் ஆஃப் கிரைஸ்ட் மட்டும் இல்ல, சஃபரிங் ஆஃப் த ஃபாதர் இன்வால்வ். கரெக்டா இல்லைங்களா? நான் இந்த செய்தியை எடுக்கும் பொழுது எனக்கு இந்த தாட் தான் கொடுத்தார் ஆண்டவர். சஃபரிங் ஆஃப் கிரைஸ்ட் தான் நம்ம தியானிக்க போறோம். பட் தேர் வாஸ் another supernatural personality which was suffering in agony in the heavenlies. That is God the Father. அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது, இயேசு பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவராக தான் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தாராம், நன்மை செய்து கொண்டிருந்தாராம். அப்ப எங்க இருந்தார் பரிசுத்த ஆவியானவர்? சிலுவையில இயேசுவோடு கூட அந்த ஆகனியில இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. இல்லைன்னா it is difficult. Jesus was completely in partnership with the Holy Spirit. அப்ப அந்த ஹோலி ஸ்பிரிட் கூட அவர் என்ன அக்ரி பண்றாருன்னா, நான் போனதுக்கு அப்புறம் என் பிள்ளைகளை நீ பார்த்துக்கணும். புரியுதுங்களா? நான் இவர்களை திக்கற்றவர்களாக விட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. You are the caretaker, Holy Spirit. ஆமென். My time is up, but you will take over. ஆமென். இந்த சபையில நான் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன? உங்களை எல்லாம் ஏதோ புரியாத பாஷைகள்ல கத்த வைக்கிறதா? கிடையாது. The church was established
founded by the Holy Spirit. The Holy Spirit is our guardian, comforting guardian. உங்களையும் என்னையும் இயேசு கையை பிடிச்சு இவர் கையில கொடுத்துட்டு போயிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரோட கையில. புரிஞ்சுக்கோங்க, ஏதோ டாக்டரினுக்காகவோ டினாமினேஷனுக்காகவோ ப்ரெஷர் கொடுக்கறது கிடையாது, இல்ல போதிக்கிறது கிடையாது. நான் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து வந்தவன், எனக்கு எதுக்கு டினாமினேஷன்? ஒரு டினாமினேஷன் கூட எனக்கு $1 இது வரைக்கும் கொடுத்ததில்லை. I am not being paid by anyone, any denomination. So I need not cry for the Holy Spirit. Why I speak the Holy Spirit? Because I am under the caretaking of the Holy Spirit. நான் என் இயேசுவால் பரிசுத்த ஆவியான இடத்துல ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறேன். பார்த்துக்கோப்பா, என் மகளை பார்த்துக்கொள் அப்படின்னு பரிசுத்த ஆவியான். அதனாலதான் நான் பரிசுத்த ஆவியானுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன். அதனாலதான் பவுலுடைய உபதேசங்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன். அதனாலதான் நவமான பாஷைகளை என் பிள்ளைகள் பேசுவார்கள் என்று இயேசு சொன்னதை நான் நம்புகிறேன். புரியுதுங்களா? ஏதோ பெந்தகோஸ்துக்காரங்கறனால கிடையாது. நோ, நாட் அட் ஆல். நான் சொல்றது புரியுதுங்களா? The triune God suffered. திரியேக தேவன் சஃபர் ஆனார். Amen. Hallelujah. Primarily God the Son gave up his life for you and for me. இந்த முடிவுக்காகவே நான் இந்த பூமிக்கு வந்தேன். For this end I came into this world. ஜீசஸோட மிஷன் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, எதுக்காகங்க நீங்க இருக்கீங்க? நான் வந்துங்க இந்த கம்பெனியில் சிஇஓவா ரிட்டையர் ஆகணுங்க. நம்மளோட ஆம்பிஷன்ஸ். ஏசு எதுக்காக இருந்தா தெரியுங்களா? என் பிள்ளைகளுக்காக மறிக்கும்படி வந்தேன். எப்படி? நம்ம அப்படி போகணும்னு பார்க்குறோம், அவர் இப்படி போகணும்னு பார்த்தார். ஆமென். ஹல்லேலூயா. நான் இவர்களுக்காக மரிக்கிற பலியாடாக வந்தேன். ஆமென். ஹல்லேலூயா. He achieved it. He volunteered. An innocent lamb. Amen. Hallelujah. பிரியமானவர்களே, examine your motives. Test your heart. Come to this communion in holy deep reverence. Amen. Hallelujah. What you consume has a heavenly link. Amen. It is a spiritual activity. It is not only it's physically triggered, but it has a supernatural activity. It has a supernatural connection when you are doing it with reverence alone. புரியுதுங்களா? ஒருவனுக்கு அது கனமுள்ளதாகவும் இன்னொருவனுக்கு அது சாதாரணமாகவும் இருக்கு. ஏன்னா உன் இருதயத்தின் நினைவுகளின்படி அது ஆகப்படுவது. ஆமென். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எதுல எல்லாம் விசுவாசிக்கணும்னா, இதை நான் உட்கொள்ளுகிறேன், இதை என் இயேசுனுடைய மகா பெரிய பலியாக, அவருடைய இரத்தமாக, சரீரமாக நான் ஏற்றுக்கொண்டு நான் அதை உட்கொள்ளுகிறேன். எனக்கும் அவருக்கும் இரத்த தொடர்பில் நாங்கள் இருக்கிறோம். கரெக்டுங்களா? இரத்தத்தோட என்னுடைய மாம்சத்தை உட்கொண்டு என் இரத்தத்தை குடிக்கிறவனே எனக்கு பங்காளி அப்படின்ட்டார் ஆண்டவர். கூட இருந்தவங்கனால புரிஞ்சுக்க, கப்பர்நகூம்ல கூட இருந்தவங்கனால புரிந்து கொள்ளும். அதனால தெய்வீக காரியங்கள் நிறைய காரியம் புரியாது. அதனாலதான் போதகர்களை வச்சு கர்த்தர் புரிய வச்சுக்கிட்டே இருக்கிறார், ஞாபகப்படுத்துகிறார். புரியுதுங்களா? இயேசுவை விட்டே போயிட்டானுங்க. ஏன்னா இயேசுவே நடத்துற சபைக்கே போக மாட்டீங்களாப்பா? போக மாட்டேன்னு போறானுங்க. புரியுதுங்களா? ஐயோ, இவர் என்னென்னமோ பேசுறாருப்பா, ரத்தத்தை குடிக்க சொல்றாரு. அதனால ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்களை ஆராய்வார்கள். கரெக்டுங்களா? பைபிள் இருக்கா இல்லையா? A spiritual man discerneth spiritual things. Amen. Hallelujah. அதனால இயேசு, பரிசுத்தம், பரிசுத்த ஆவியானவர், வரங்கள், இவைகள் சில ஊழியர்கள் நம்ம கூப்பிட்டு வந்து இங்கே நாங்கள் நிறுத்தும் பொழுது சில காரியங்கள் புரியலைனாலும் இது ஆவிக்குரிய காரியம் நம்ம தெளிவுபடுத்திக்கலாம். பாஸ்டர்கிட்ட கேட்டு, இல்லை பைபிளை படித்து, இல்லை கமெண்ட்ரிஸை படித்து அப்படின்னு நீங்கள் மனதார, அப்போ தான் அந்த ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் ரிவீல் ஆகும், அன்லாக்கிங் நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. The whole triune God suffered for you. ஆமென். ஒரு பையன் மரிக்கதை காட்டிலும் அவன் தகப்பன் அந்த கைகளை லூஸ் பண்றா பாருங்க. அந்த அந்த மலை மேல இருந்து பையன் தொங்கிட்டு இருக்கிறான், ஒபீடியன்ட் சன். ஒரு கட்டத்துல இவனை கை விழணும் அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது ஒரு தகப்பன் கை விடுறது எவ்வளவு கஷ்டம் அந்த தகப்பனுக்கு. அதுதான் பிதாவானவர் அண்டர்கோ பண்ணது. Just to save you and me, he gave up. He did not spare his son. கரெக்டுங்களா? எவனா செய்வானா?
மனுஷனாகிய நம்மளே செய்ய மாட்டோம். இதாவானவர் செய்தார். தன்னுடைய சொந்த குமாரனை கைவிட்டார். Why have you forsaken me, Lord Father? அதுக்கு நீங்களும் நானும் தான் பதில் சொல்லணும் அந்த கேள்விக்கு. கரெக்டுங்களா? அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லுவோம். இந்த கம்யூனியன் எடுத்து, ஆண்டவரே நான் உங்களுடைய சரீரத்தோடு சரீரமாக, இரத்தத்தோடு இரத்தமாக இணையட்டும். With great reverence I come. Lord, I worship not just in spirit and in truth, but in reverence as well. Amen. உங்களை இந்த சபையில் இருக்கக்கூடிய சகோதரிகள் எல்லாம் சேர்ந்து, ஸ்டீஃபன் பிரதர் எல்லாம் சேர்ந்து உங்களை ஆராதனை நடத்துறது நீங்கள் கவனிச்சிங்கன்னா எல்லாமே ரெவரன்ஷியலாக தான் இருக்கும். ஒரு நாளும் இர்ரெவரன்ஷியல். ஏன்னா ரெவரன்ஸ் இல்லாமல் நீங்கள் இந்த தெய்வத்தை காண முடியாது. நீங்கள் வேற எதையாவது பார்க்கலாம். புரியுதுங்களா? இந்த தெய்வத்தை ஒன்லி த்ரூ த சேனல் ஆஃப் ரெவரன்ஷியல் ஃபியர் வித் காட், அதில் தான் பார்க்கவே முடியும். அதனால் பிரியமானவர்களே, உங்களை தாழ்த்துங்க, கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. Examine yourself and only then eat of the bread and drink of the cup. In 1 Corinthians chapter 11 verse 28.